சுகமே சொல்க, குரு வாழ்க, குருநாமம் வாழ்க, குருவே சரணம், குருவே துணை. அனைவரையும் எம்ஆர்சி டிவைன் அஸ்ட்ரோ யூடியூப் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் எம்ஆர்சி பேசுகிறேன். அதாவது இன்றைக்கி மனிதனை ஆட்டுவிப்பது யார்? மனிதனை ஆட்டுவிப்பது யார்? பொதுவாக மனிதனை ஆட்டுவிப்பது கிரகங்கள். 9 கிரகங்கள் தன்னுடைய சுழற்சிக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு மனிதனுடைய செயல்பாடுகளும் ஒரு வித்தியாசமானதாக இருக்குது. ஒருத்தர் சந்தோஷமாக இருக்காங்க, ஒருத்தர் துக்கத்தில் இருக்காங்க, ஒருத்தர் எதையும் பெருசாக கண்டுக்கிறாங்க, ஒருத்தர் சோம்பலாக இருக்காங்க, ஒருத்தர் ரொம்ப ஒரு மூர்க்கத்தனமாக இருக்காங்க. இது எல்லாமே கிரகங்களுடைய சுழற்சி தான் காரணம். ஓகேங்களா? இப்போ மனிதன் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்துட்டு இருக்கான். அப்போ ஒவ்வொரு நாளும் இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நான் சந்தோஷமாகவும் இருக்க முடியாது, அதே மாதிரி துக்கமாகவும் இருக்க முடியாது, சிரிக்காமலும் இருக்க முடியாது, அழுந்துக்கிட்டேவும் இருக்க முடியாது. இப்போ இந்த மாதிரி நம்மளுடைய சுழற்சிகள் எப்படி நடக்குது அப்படின்னா கிரகங்களுடைய சுழற்சிகள். சந்திரன் மனோகாரகன். சந்திரனுடைய மூமெண்ட்டு, ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் அவர் ட்ராவல் பண்ணக்கூடிய விதம், அவர் நம்மளுடைய கிரகங்களுடைய பிளானட்டரி பொசிஷன், அதாவது கிரகங்களுடைய அந்த பொசிஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி மனிதனுடைய எண்ணங்களும் செயல்பாடுகளும் மாறுவதையும் அதனால் தாக்கத்துக்கு உள்ளாவதையும் பார்க்க முடியுது. ஓகேங்களா? இப்போ இந்த கிரகங்களை யாருங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. கிரகங்கள் மனிதர்களை கண்ட்ரோல் பண்ணுது, கிரகங்களை யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்க? அந்த கிரகங்கள் அனைத்தையும் கண்ட்ரோல் செய்யக்கூடியது பஞ்சபூதம். நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு. நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம். இந்த 5 பஞ்சபூதங்களும் 9 நவகிரகங்களை கட்டுப்படுத்துது. அப்போ நவகிரகங்களுக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது அப்படின்னா அது பஞ்சபூத சக்தி. புரியுதுங்களா? சரி, பஞ்சபூதத்துக்கு மேலே என்ன இருக்குது அப்படின்னா சரக்கலை, மூச்சு ஓட்டம், காற்றினுடைய ஓட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்மளுடைய சரீரம் பஞ்சபூதத்தால் ஆனது. இந்த சரீரத்துக்கு மதிப்பு எங்கே இருக்குது? நம்ம மூச்சு விட்டால் மட்டும்தான் மதிப்பு இருக்குது. அதுதான் ஸ்வரம் சொல்லக்கூடிய, ஓகேங்களா, ஸ்வரம் அப்படின்னு சொல்லக்கூடிய சமஸ்கிருத வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை தான் சரம். ஸ்வரம், சரம். புரியுதுங்களா? சரம் நம்மளுடைய மூச்சு. ஓகேங்களா? அதனுடைய இதை பொறுத்து மூச்சினுடைய இழக்கலையில் ஓடுதா, வழக்கலையில் ஓடுதா இப்படின்னு சொல்லிட்டு, நம்முடைய இடது நாசியில் ஓடுதா, வலது நாசியில் ஓடுதான்னு சொல்லிட்டு, இல்லை ரெண்டுத்துக்கும் பொதுவாக ரெண்டுத்துலேயுமே இயங்குதா அப்படின்றத பொறுத்து நம்மளுடைய மனோ எண்ணங்கள் மாற்றம் அடைகிறது. அப்போ பஞ்சபூதத்துக்கு மேலே ஒரு கலை இருக்குது அப்படின்னா அதுதான் சரக்கலை. சிவபெருமான் தவத்தையே இருக்கார். ஏன் இருக்கார்? தன்னுடைய சரத்தை அவர் கட்டுப்படுத்தி அவருடைய தியானத்தில் இருக்கார். அதனால தான் அவரை ஆதி யோகி, எல்லா கடவுளுக்கும் முதன்மையானவர் அப்படின்னு சொல்கிற காரணம் என்னன்னா, அவர் தன்னுடைய சக்தியால், சரசக்தியால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் தன்னுக்குள்ளே கட்டுப்படுத்தி வச்சுருக்கார். புரியுதுங்களா? ஸோ இதுதான் சரக்கலை. இதுக்கு மேலே எந்த கலையும் இல்லை. அதாவது சிவபெருமானுக்கு மேல் எந்த சக்தியும் இல்லை, எந்த கடவுளும் இல்லை அப்படின்ற மாதிரி இந்த சரக்கலைக்கு மேலே எந்த கலையும் இல்லை. இந்த சரக்கலையை வைத்து நம்மளுடைய செயல்பாடுகளை செயல்படுத்த முடியும்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? இதுதான் உண்மை. பஞ்சபட்சிக்கு மேலே ஒரு கலை இருக்குதுன்னா அது சரக்கலை. அதனால தான் டெய்லி காலைல பிராணாயாமம் பண்ணுங்க அப்படின்றாங்க. எதுக்காக? தான் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும், மனசு சிந்தனை எல்லாமே சரியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக தான் அவங்க இதெல்லாம் சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் சரக்கலையை பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேசுவோம். அடுத்தடுத்த வீடியோவில் பஞ்சபட்சி, பஞ்சாங்கத்தை பற்றியும் பேசுவோம். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.